நியூ மெயின் போர்ட் ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோவொர்க்கிங் ஐபிஓ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2015ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட கோர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் கிளைண்ட்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா ஒர்க் பண்றதுக்கு ஏத்த மாதிரி டெக்னிக்கல் எனபிள்டு ஃபுல்லி சர்வீஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் வந்து இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாலே லார்ஜஸ்ட் அரௌண்ட் 8.6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 600 கிளைண்ட்ஸ் வரை இருக்காங்க. அமேசான், அசெஞ்சர், சாம்சங், கூகுள் க்ரோ, மேக் மை ட்ரிப், எல்&டி இந்த மாதிரி நிறைய லார்ஜ் கார்ப்பரேட்ஸ், எம்என்சி அண்ட் ஸ்டார்ட் அப் கிளைண்ட்ஸும் இந்த கம்பெனில இருக்காங்க. அபவுட் ஐபிஓ டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 582 கோடி வரை டோட்டல் ஐபிஓ சைஸ் வந்து இருக்கு. இதுல 445 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, 137 கோடி பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் மூலமா செல் பண்றாங்க. அண்ட் இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஜூலை 10th ஓப்பன் ஆகி 14 வந்து க்ளோஸ் ஆகுது. ஐபிஓ பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 387 டு 407 ரூபாய் அப்பர் பிரைஸ் பேண்ட் இருக்கு. இந்த ஐபிஓவோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹10 பெர் ஷேர்ல இஷ்யூ பண்றாங்க. அண்ட் எம்ப்ளாயி கோட்டாவும் இந்த கம்பெனில இருக்கு. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ₹37. அண்ட் ஷேர் ரிசர்வேஷன் பொறுத்தவரை ரீட்டெயிலுக்கு வந்து 35% வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயில் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 1,38,000 அண்ட் ஸ்மால் சென்னையில 1,411 அண்ட் பிக் சென்னை பார்த்தீங்கன்னா 2,822 வரை ரிசர்வ் பண்றாங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 4,645 கோடி வரை இந்த கம்பெனில இருக்கு. அபவுட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ 24-25 இந்த கம்பெனி நெகட்டிவ்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ 24 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 1,113 கோடி வரை குடுத்திருக்காங்க. இதுல லாஸ் பார்த்தீங்கன்னா 50 கோடி. அண்ட் எஃப்ஐ 25ல ரெவன்யூ 1,410 கோடி. இதுல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல 63 கோடி வரை குடுத்திருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஐபிஓ 65% வரை இருக்கு. போஸ்ட் ஐபிஓ 58% வந்து ஷேர்ஸ் டைல்யூட் ஆகுது. இந்த இஷ்யூவோட பிஆர்எல்எம் பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல், பிஓபி, ஐஏஎஃப்எல், கோடெக் கேபிட்டல்ஸ். ஸோ இந்த ஐபிஓ பத்தின டீடைல் அனாலிசிஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஐபிஓ ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.